மட்டக்களப்பு நகரில் 16 வயதுடைய பாடசாலை மாணவியொருவரை முச்சக்கர வண்டியில் கடத்திச் சென்ற கும்பலை சிறுமியின் தந்தை விரட்டி பிடித்து மயங்கிய நிலையில் இருந்த மகளை மீட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 14ஆம் திகதி இரவு 7 மணி அளவில் சிறுமியை ஆங்கில வகுப்பிற்காக அவரது தந்தை காரில் அழைத்துச் சென்றுள்ளார். மழை காரணமாக வகுப்பு நடைபெறாததால் நகரில் உள்ள தனது உறவினர் வீட்டில் சிறுமியை விட்டுவிட்டு தந்தை கடைக்கு சென்றுள்ளார். சிறிது நேரத்தில் சிறுமி வீட்டிற்கு வரவில்லை என உறவினர் தகவல் அளித்ததும் அதிர்ச்சியடைந்த தந்தை உடனடியாக அங்கு விரைந்த நிலையில் தந்தை வருவதைக் கண்டதும் அங்கு நின்ற முச்சக்கர வண்டி ஓட்டுநர் முச்சக்கர வண்டியை விட்டுவிட்டு தப்பி ஓடியது தெரிய வந்தது. அவர் விரைந்து முச்சக்கர வண்டிக்குள் பார்த்தபோது அவருடைய மகள் மயக்கமடைந்த நிலையில் இருந்தது தெரிய வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து தலைமறைவாகிய 21 வயதுடைய பிரதான கடத்தல்காரனை போலீஸ் இரவு 11 மணியளவில் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவரும் இருதயபுரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. இவர்கள் பாடசாலை மற்றும் மேலதிக வகுப்புகளுக்கு செல்லும் 15, 16 வயதுடைய சிறுவர்களை இலக்கு வைத்து அவர்களை காதலிப்பதாக கூறி மயக்க மருந்து கொடுத்து ஏமாற்றி பின் அவர்களை போதைப் பொருளுக்கு அடிமையாக்குவதே இவர்களது நோக்கமாகும். இந்த சம்பவங்கள் இந்த உலகம் கலியுகம் என்பதை உணர்த்துகின்றது. கலியுகத்தை ஈடேற்ற இந்த சாதாரண மனிதர்களால் முடியாது. மனிதர்களின் பௌதீக சக்தி அனைத்து சூழ்நிலைகளிலும் கை கொடுக்கும் என நம்ப முடியாது. இந்த இடத்தில் இறை சக்தியை முழுமையாக நம்ப வேண்டும். எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் இறை சக்தி தான் கை கொடுக்கும். இறை சக்தி என்பது இறைவனை முழுமையாக நான் இனங்கண்டு அவரை எந்த நேரத்திலும் நினைவு செய்யக்கூடிய சூழலை உருவாக்க வேண்டும். இறைவனை இனங்காண்பது என்றால் முதலில் நான் யார் என்பதை இனங்காண வேண்டும். நான் யார் என்று இனங்காண வேண்டுமாக இருந்தால் நான் என்னுடைய சிந்தனைகளை பற்றி தெளிவடைய வேண்டும். வீணான எதிர்மறையான நல்ல சிந்தனைகள் பற்றி அறியும் போதுதான் பகுத்தறிய முடியும். நல்ல சிந்தனைகளை அனுமதிக்கும் போதுதான் எமக்குள் ஒரு மாற்றத்தை உணர்வோம். அந்த மாற்றம்தான் சுயத்தை உணர வைக்கும். சுயத்தை உணர்ந்த பிறகுதான் இறைவனை உணர முடியும். இறைவனையும் என்னையும் உணர்ந்து அளவு கடந்த அன்பு, அமைதி, சந்தோஷம் போன்ற மேன்மையான பெறுபொருள்களை உணர்வதுதான் சரியாக கடவுளுடன் தொடர்பில் உள்ளேன் என்பதற்கான உத்தரவாதம். இதுதான் எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் என்னை பாதுகாக்கும்.